ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் சந்தியா. இன்னைக்கு கார்த்திகை தீபம் அண்ட் சண்டே அதனால எங்க அக்கா வீட்டுக்கு போலான்னு பிளான் பண்ணேன். எப்பயும் அம்மா, அப்பா கூட தானே போவேன். ஆனா இன்னைக்கு தனியா போலான்ட்டு ஓலா புக் பண்ணிக்கிட்டேன். ஆனா ஓலாக்காரனுக்கு அட்ரஸ் ஏதோ லொகேஷன் வேற வந்துச்சுன்னு சொல்லிட்டு வேற எங்கேயோ விட்டான். அதனால மறுபடியும் ஓலா புக் பண்ணிட்டு வரதுக்குள்ள அப்படி இப்படி வந்து அலைச்சலாயிட்டு கடைசியா வந்து சேர்ந்துட்டேன். இப்ப வந்து இந்த வியூ எல்லாம் பார்க்குறோம்ல, இது எல்லாம் எங்க அக்கா வீட்டு முன்னாடி தான். செம்மையா இருக்குல்ல! இன்னைக்கு வெதர் கூட சூப்பரா இருந்துச்சு. மழை வர மாரி கூட இருந்துச்சு. அண்ட் வியூ எல்லாம் நம்ம பார்த்து இயற்கைய கொஞ்ச நேரம் ரசிச்சுட்டு, கொஞ்சம் வீட்டுக்குள்ள போயிட்டேன். அப்ப சாப்பிட்டக்கப்புறம் எங்க அக்கா, "வா மேல போயிட்டு துணி காய போடலான்னு" சொல்லுச்சு. சரி வா போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு நானும் பார்த்துட்டு அப்படியே அந்த பக்கம் காட்டுனேன்ல, அதெல்லாம் பார்க்குறீங்களா அந்த வியூ? அது வந்து ஏரி. அந்த ஏரிய இந்த வாட்டி நான் இன்னொரு வீடியோல காமிக்கிறேன். இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்க்குறீங்கல்ல, இப்ப தான் எங்க அக்கா ரீசென்ட்டா இந்த செடிங்கலாம் போட்டாங்க. அதனால தான் உங்களுக்கு காமிச்சேன். அண்டு நெக்ஸ்ட் டைம் இந்த ஏரியெல்லாம் நான் ஃபுல்லா கவர் பண்ணி ஒரு வீடியோ போடுறேன். எங்க அக்காவ இன்ட்ரோ பண்றேன். இதான் எங்க அக்கா. ஹாய். ஹாய். லொகேஷன் இப்போ பார்த்தா செம்மையா இருக்கும். லஞ்ச் டைம் கூட ஆயிடுச்சு. அதனால கீழ போயிட்டு நாங்க மஷ்ரூம் பிரியாணி பண்ணோம். இந்த ப்ராசஸ் எல்லாம் நான் இன்னொரு வீடியோல போடுறேன். இந்த மஷ்ரூம் பிரியாணி இன்னைக்கு செஞ்ச சமையல் எல்லாம். என்னென்ன சமைச்சோன்னா, இன்னைக்கு மஷ்ரூம் பிரியாணி, அப்புறம் கோபி, சில்லி கோபி அண்ட் கோபி 65 அண்ட் ரைத்தா. இதெல்லாம் சமைச்சிருக்கோம். நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கிட்டோம். தூங்கிட்டுக்கப்புறம் ஈவினிங்கா எழுப்பிட்டாங்க. எதுக்குன்னா, கார்த்திகை தீபம் இல்லையா? கோலம் போட்டு எல்லாம் விளக்கெல்லாம் வைக்கணும்னு சொன்னாங்க. அதனால நாங்க ஈவினிங்கா எந்திச்சிட்டோம். கோலம் போடுறதுக்கு எங்க அக்கா வாசலெல்லாம் பெருக்கிட்டு இருந்தாங்க. ஓகே. அப்புறமா கோலம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எங்க அக்காலாம் கோலம் செம்மையா போடுவாங்க. அவங்களே 2 சேனல் வச்சிருக்காங்க. அவங்க பெரிய பெரிய கோலம், ஃபெஸ்டிவல் கோலம் எல்லாமே இருக்கும் அதுல. நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றது. உங்களுக்கு தேவைப்படும்போது அத யூஸ் பண்ணிக்கிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, ஃபாலோ பண்ணிட்டு அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க அந்த சேனலுக்கும் கூட. இப்போ இன்னைக்கு கொஞ்சம் ஈவினிங் டைம் இல்லையா? அதனால சின்னதா ரங்கோலி போடுறாங்க இந்த கார்த்திகை தீபத்துக்கு. அதுக்குள்ள நான் அந்த பக்கம் பார்த்தா பிளாக்கி வந்துன்னு இருக்கு. இவங்க வாடான்னு கூப்பிட்டா, அது வரவே மாட்டேங்குது. அப்புறம் கொஞ்ச நேரம்க்கு அப்புறம், அவன் வரல என்ன என்ன நான் வரேன்னு சொல்லிட்டு அந்த வைட்டி வந்துச்சு. அந்த வைட்டி கிட்ட கொஞ்சலான்னு பார்த்தேன். எங்க அக்கா "இப்ப வேணாம். அது கோலம் மேல தான் இருக்கும். எப்பயும் அங்கேருந்து போகாதுன்னு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கோன்னு" சொல்லிச்சு. சரி போடா அப்புறம் வாடான்னு சொன்னேன். சரி போயிட்டு அப்புறம் வந்துச்சு அது. போயிட்டு வரவே இல்ல என்கிட்ட இருந்து. சரி கொஞ்ச நேரம் அதுகிட்ட பேசிட்டு இருந்தேன். அதுக்குள்ள எங்க அக்கா கலர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கலர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நானும் ஹெல்ப் பண்ணியிருக்கேன் எங்க அக்காக்கு. இவனும் கொஞ்ச நேரம் என்கிட்ட பேசிட்டு இருந்தான் அந்த வைட்டி. அது கூட நான் தான் பேசினேன். ஓகே. அப்புறமா கலர்ஸ் எல்லாம் போட்டாச்சு. ஓகே. அந்த கலர்ஸ்க்கு அவுட்லைன்ஸ் குடுத்துட்டு இருந்தாங்க. ஃபைனலி கம்ப்ளீட்டட். எங்க வீட்டு கார்த்திகை தீபம் கோலம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதுதான் எங்க வீட்டு வியூ. இப்போ விளக்கெல்லாம் வைக்கணும்னு சொல்லிட்டு, விளக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இதுதான் ரெடி பண்றாங்க. இங்க கொஞ்சம் சாமி கிட்ட கூட ஒரு சின்னதா கோலம் போட்டாங்க. இது வெளிய வாசல்ல. ஃபுல்லா விளக்குக்கு ஆயில் எல்லாம் ஊத்திட்டு ரெடி பண்ணியாச்சு. ஃபைனலி வெளிய வைக்கலான்னு போனாங்க. இப்போ கீழ நான் என்னென்ன கோலம் போட்டாங்க கீழன்னு காட்டுறேன். இதுதான் அந்த கோலம். இந்த வியூ இது. ஓகே. நல்லா இருக்குதுல்ல? இப்போ வாசல்ல. இப்போ நாங்க ஆ இது விளக்கெல்லாம் வைக்கலான்ட்டு வச்சோம். ஆனா, மழை வர மாரி ஃபுல்லா காத்தடிச்சுட்டு இருந்துச்சு. சரி அப்படியும் வைக்கலான்னு சொல்லிட்டு ஆறிட்டே இருந்துச்சு. ஆனாலும் நாங்க பார்த்து பார்த்து வச்சோம். சரி விளக்குல ஃபுல்லா ஆச்சு வைக்கலான்னா, அது வைக்கிறதுக்கு இருக்கவே மாட்டேது. ஃபுல்லா காத்து வந்து அணைச்சிட்டே இருந்துச்சு. சரி ஓகேன்னு லாஸ்ட்டா 1 மட்டும் வச்சுட்டு நம்ம ஃபோட்டோ எடுக்கலான்னு சொல்லிட்டு 1 மட்டும் வெடிச்சோம். பக்கத்து வீட்ல பார்த்தா நல்லா எரிஞ்சுட்டே இருக்குது. அவங்களுக்கு மட்டும் இது ஆகல. இதுதான் அந்த வியூ 1 மட்டும் வச்சிருக்கேன். ஃபுல்லா இந்த கோலங்கள் எல்லாம் நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். நல்லா இருக்குல்ல? இப்போ லாஸ்ட்டா மேல போனோம். மேல போனதுக்கப்புறம் லைட்டிங்ஸ் எல்லாம் செம்மையா இருந்துச்சு. ஆ உங்களுக்கு அந்த வியூ தான் இப்ப நான் காட்டுறேன். நல்லா இருக்குல்ல? இந்த வியூ எல்லாம் அந்த ஏரின்னு சொன்னேன்ல, அதுக்காக லைனா லைட்டிங்ஸ் எல்லாம் இருக்குது. செம்மையா இருந்துச்சு. மூன் லைட் வேற இருக்குது அங்க. சூப்பரா இருந்துச்சு. ஃபைனலி டப்பாஸ் எல்லாம் வெடிக்கிறாங்க இந்த கார்த்திகை தீபம் இல்ல ஈவினிங்கு. அதனால ஓகே முடிஞ்சிச்சு. நான் பாய் பாய் சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். கிளம்புனதுக்கப்புறம் பாதி தூரம் எங்க மாமா விட்டாரு. அந்த பாதி தூரம் ஆட்டோல வந்து வரும்போது இவ்ளோ மழை. மழை நிக்கவே இல்ல வீட்டுக்கு போற வரைக்கும். ஃபுல்லா மழை.
ஃபைனலி வீட்டுக்கு வந்துட்டேன். லைட்டா வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். போயிட்டக்கப்புறம் இப்படி பார்த்தா லைட்டா பேஞ்சுட்டே தான் இருந்துச்சு. அப்படியே போயிட்டேன் வீட்டுக்கு. ஃபைனலி ரீச் ஆயிட்டேன் வீட்டுக்கு. ரீச் ஆனக்கப்புறம் டோர் ஓப்பன் பண்ணிட்டு போனேன். எங்க அம்மாவும் ஒரு கோலம் போட்டு வச்சிருக்காங்க. கார்த்திகை தீபத்துக்கு ஸ்பெஷலா. அதுவும் உங்களுக்கு காட்டுறேன். ஆனா நான் போன உடனே அது போறதுக்குள்ள அதெல்லாம் விளக்கெல்லாம் கலைஞ்சிச்சு. ஸோ, இப்போ நான் காட்டுறேன் நார்மலா. அப்புறம் ஃபர்ஸ்ட்டு போட்ட உடனே எடுத்தது கூட காமிக்கிறேன். இதுதான் போட்ட உடனே நல்லா இருக்குல்ல? எனக்கு இன்னைக்கு டே இப்படி போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சு? எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.